இப்ப சிவபெருமான் இப்ப இன்னைக்கு வடமொழியில தான் வேதங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட 2 கேள்வி. சிவபெருமான் வடமொழியில போய் அந்த சங்கத்தை ஆரம்பிக்கல. வடமொழி சங்கம் எங்கேயாவது ஆரம்பிச்சாரா? சமஸ்கிருத சங்கம் எங்கேயாவது ஆரம்பிச்சாரா? அவர் ஆரம்பிச்சது தமிழ் சங்கம். தமிழ் சங்கத்துக்கு ஆரம்பிச்சு தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் வேற ஒரு மொழியில போய் வேதத்தை கொடுப்பாராம். இது மக்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டும். அதுவும் சிவபெருமான் எப்படி ஒரு முறையல்ல இருமுறையல்ல 64 முறை கடவுள் மக்களை பார்க்க வருவார்னு சொல்ற ஒரே வேதம் இந்து வேதம் தான், தமிழர் வேதம் தான், தமிழர் வரலாறு தான். கடவுள் எங்கேயோ இருப்பாரு, பரமண்டலத்தில் இருப்பாரு, அங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு. அவரெல்லாம் மக்களை பார்க்க வரமாட்டாரு. ஏதோ தூதர்களையோ புதல்வனையோ குமாரனையோ அப்பப்ப அனுப்புவார். இதுதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனா 64 முறை இந்த மக்களை பார்க்க வந்திருக்கிறார். 64 முறையிலையும் தமிழ்ல தான் பேசியிருக்கிறார். புட்டு விற்கிற பாட்டிக்கிட்ட என்னல பேச முடியும்? அப்ப சிவபெருமான் வழங்கிய வேதம் அது இந்து வேதம், அது தமிழ்ல தான் இருக்குது. அது 2 64 முறையும் தமிழ்ல பேசினாருங்கிறத புரிஞ்சுக்கணும். தமிழ் சங்கத்தை வச்சாரு. இல்லைன்னா வடமொழியில சொல்லிக் கொடுக்கணும்னா வடமொழி சங்கத்தை தானே வச்சிருப்பாரு.